ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, உங்கள் வேலைக்கு ஊழியத்திற்கு விரோதமாக, உங்கள் வியாபாரத்திற்கு விரோதமாக பொறாமையோடு தீய மனிதர்கள் எழும்பி வரலாம். பிசாசு எழும்பி வரலாம். நீங்கள் நம்பிய மனிதர்கள், சொந்த பந்தங்கள் கூட எழும்பி வரலாம். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அது உங்களை பாதிக்காது. அது அவர்களுக்கே திரும்பிவிடும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் உங்களுக்கு அரணாக இருப்பார். 9 சங்கீதம் 15 வசனம் இப்படியாக சொல்கிறது. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யார் குழி வெட்டினாலும் அந்த குழியில் அவர்களே விழுவார்கள். உங்களுக்கு விரோதமாக பேசி உங்களை சிக்கலில் மாட்ட வைத்து உங்கள் பெயரை கெடுக்க நினைக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் விரித்த வலையில் அவர்களே விழுவார்கள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. பயப்படாதிருங்கள். எஸ்தர் 7 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அரச பதவியில் இருந்த ஆமான் தன்னை மொர்தெகாய் வணங்கவில்லை, நமஸ்கரிக்கவில்லை என்ற கோபத்தில் அவனை தீர்த்து கட்ட முடிவு செய்கிறான். அது மாத்திரமல்ல, மொர்தெகாய் சார்ந்திருந்த இனத்தையே படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டுகிறான். ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களை அழிக்க நாள் குறிக்கப்பட்டது. ஆமான் எல்லாம் தனக்கு சாதகமாக நடக்கிறது என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறான். மொர்தெகாயை தூக்கில் போட அவன் வீட்டருகே 50 முழ உயரமான தூக்கு மரத்தை செய்து வைக்கிறான். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்பட்டு விட்டது. நடந்தது என்ன தெரியுமா? வசனம் சொல்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமானின் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது. எந்த நாளை ஆமான் குறித்திருந்தானோ அதே நாளில் அவன் செய்து வைத்த தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். அதற்காக பயப்படாதிருங்கள். கர்த்தர் காரியங்கள் மாறுதலாய் முடியும்படி செய்வார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். மொர்தெகாயும் எஸ்தரும் யூத ஜனங்களும் ஊக்கமாய் ஜெபித்தது போல நாமும் ஊக்கமாய் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் ஆமான்கள் அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுவார்கள். ஒருமுறை மோவாபியருக்கு ராஜாவாயிருந்த பாலாக் பிலேயாமிடம், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பணம் கொடுக்கிறான். அதற்கு பிலேயாம் என்ன சொன்னான் தெரியுமா? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எதற்கும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணின தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமான தீமையை அவர் நன்மையாக மாற்றுவார். இது கர்த்தர் உங்களுக்காகவே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தரை துதியுங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஆதார் மாதம் எந்த தேதியிலே யூதர்களை அழிக்க ஆமான் சதி செய்தான்? A 10, B 11, C 12, D 13. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCA மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.